பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். அப்ப இந்த பரிசுத்த ஆவியை தாரது யாரு? பரமபிதா. ஆமே. அப்ப பிதாவிட்ட நம்ம அழுது புறம்பு கேட்க எவ்வளவு தூரம் கேட்கியமோ அவ்வளவு தூரம் ஆவியை ஊற்றுவார். எவ்வளவு தூரம் ஆவியை ஊற்றுகிறாரோ அவ்வளவு தூரம் அந்நிய பாஷை கிருபை கிடைக்கும். எவ்வளவு தூரம் கேட்டுக்கொள்கிறோமோ அவ்வளவுக்கு தக்க ஆவியை ஊத்தம்பா அவ்வளவு வெளிப்பாடு கிடைக்கும். தரிசனம் கிடைக்கிறது அதுதான். நம்ம சபையில தரிசனம் கிடைக்கிறது அதுதான். ஒரு மனமா வாய் திறந்து உள்ளத்தை விட்டு கொடுத்து கையடிக்கும் போது அப்ப நம்ம எங்க நிக்கேன்னே தெரியாது. நம்ம எங்க நிக்கேன்னே தெரியாது. நம்ம சிந்தனையெல்லாம் பரலோகத்துல தேவனுடைய மகிமைக்குள்ள நிக்கிற உணர்வு இருதயத்துக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அப்ப பரலோக காட்சியையும் நமக்கு தேவையான காட்சிகளையும் அவர் என்ன செய்வார்? பரத்திலிருந்து ஈவா தருவார். ஆமென். இந்த பரிசுத்த ஆவியில ஒரு அங்கம் தான் என்னது? தரிசனம். ஆமே. எவ்வளவு தூரம் பரிசுத்த ஆவி இறங்கி ஆண்டவருக்குள்ள துதிச்சு 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 ஆண்டவருக்குள்ள நம்ம இருதயத்தை விட்டு கொடுத்து அதான் நீச்சல் ஆழம் போகும்போது சும்மா கணுக்காலில் நின்றுட்டு கிந்திட்டு அப்படியே கிண்ணிட்டு வரதில்லை. முட்டளவில் நடந்து தண்ணியில் நடந்துட்டு வரதில்லை. இடுப்பளவில் வந்துல்ல, அதான் கழுத்தளவும் அல்ல, நீச்சல் அளவு. அப்ப எங்க நிக்கிறன்னு தெரியாமலே என்ன செய்வோம்? எனக்கு இதுதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறது. நம்ம அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டு நம்ம மணவாளனாகிய இயேசுவே எனக்கு இது வேணும்னு எவ்வளவுக்கு கேட்கிறீங்களோ அவ்வளவுக்கு தருவாங்க. புரியுதா? படிக்கிற பாடத்துக்கு தகுந்த மார்க்கு கிடைக்கும். ஆமே. ஹல்லேலூயா. சாப்பிட்றதுக்கு எவ்வளவு சாப்பிடுமோ அவ்வளவுக்கு சரீர பலன். அளவுக்கு மீறி சாப்பிட்டோம்னா என்ன வந்துடும்? டிசெண்டரி வந்துடும். அது அஜீரணம். அதனால நம்ம அளவுக்கு தக்கபடி நீ எவ்வளவுதான் கேட்டாலும் அளவுக்கு தக்கபடி கர்த்தர் ஆவியை ஊற்றுகிறது உண்மை. ஆமே. புரிஞ்சுதா? இப்ப முதல்ல பார்த்தோம் ஞானஸ்தானம் என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன, அதனுடைய தகுதிகள் என்ன பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? பரிசுத்த ஆவி. அப்ப பரிசுத்த ஆவி யாரு தாரது? பாஸ்டர் மாதிரி தருவேன், அப்படிதானே? பிதா தருவாரு. யார் மூலமா தருவாரு? ஊழியக்காரன் மூலமா. ஆமே. ஹல்லேலூயா. அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவி அதாவது பிதா அருளின் போது நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து ஊழியக்காரன் மீது இறங்கி, அது ஊழியக்காரனுடைய கை அல்ல. யாருடைய கை? மணவாளனுடைய கை. அந்த கைப்படம்பா பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். அதை பெற்றுக்கொள்ளணும். இரண்டாவது, தங்களோடு என்றும் தங்கி இருக்கும்படி பரிசுத்த ஆவி என்ன செய்வாரு? ஆராதிச்ச சமயம் மட்டும்தான் இருப்பார், அப்படிதானே? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் நம்ம கூட இருக்கும்படி அவர் வாஞ்சிக்கிறார். வாசிங்க பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம், யோவான் 14:15 வாசிக்கணும். எழுதிலுங்க 15 முதல் 21 வரை. 15 வாசி. நான் வாசிக்கிறேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளணும். ஆமே. இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இணையும் புரியாத ஒரு அன்பு. அப்ப பரிசுத்தாவியானவர் நம்ம கூட எப்பளும் இருக்கணும்னா அவருடைய கற்பனையை கை கொள்ளணும். ஆமே. கற்பனை என்ன செய்யணும்? சரி, அவருடைய கற்பனை என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்தில் 10 கற்பனை கொடுத்தாரு. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், புதிய ஏற்பாட்டு எல்லா ஜனங்களுக்கும் 2 கற்பனை கொடுத்தாரு. என்னது? அடுத்து 2வது, தன்னை நேசிக்கிறது போல பிறரையும் நேசி. 2 இது உலகத்தில் இருக்கிற புதிய ஏற்பாட்டு, அதாவது இயேசுவ காலத்துக்கு பிறகு எல்லா ஆத்துமாக்களுக்கும் தந்த உடன்படிக்கை. ஆனா மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கு அடிஷனலா 2 உடன்படிக்கை உண்டு. ஆமென். ஒன்னு என்னது?
திருச்சபை ஒழுங்குக்கும் திருமறை சத்தியத்துக்கும் கீழ்ப்படியும். எது வரைக்கும்? ஜீவன் இருக்கும் நாள், உயிர் இருக்கும் நாள் வரைக்கும் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆண்டவருடைய திருமறைக்கும் திருச்சபையின் ஒழுங்குக்கும். ஆமே. திருமறை உங்க கையில இருக்கு, திருச்சபை ஒழுங்க உங்க கையில தந்திரிங்க. 14 ஒழுங்கு, திருச்சபை ஒழுங்கு. ஆமென். 14 ஒழுங்கு. இனி திருமறையின் சத்தியம். ஆமென். இதுதான் கர்த்தர் தருகிற கற்பனை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளைகளுக்கு தருகிற உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் எந்நேரமும் கர்த்தர் நம்மோட இருப்பார். அப்ப கர்த்தர்கிட்ட அன்பு வைக்கிறவன் தான் உடன்படிக்கை கீழ்ப்படிவான், கற்பனைக்கு கீழ்ப்படிவான். அன்பு இல்லாதவன் என்ன செய்ய மாட்டான்? என்ன செய்ய மாட்டான்? கீழ்ப்படிய மாட்டான். அப்ப அன்பு உள்ளவனாயிருந்தா கர்த்தர் நம்ம கூட இருப்பார். வாசே அந்த வசனத்தை. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் கை கொள்ளுங்கள், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? இந்த பரிசுத்த ஆவியின் மகிமை உலகத்தில் இருக்கிறவனுக்கு பரிகாசம், உலகத்தில் இருக்கிறவனுக்கு பரிகாசம். அதான் அவருடைய அன்பை பெற்றவர்களுக்கு தான் தெரியும், உலகத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கு அது தெரியாது, அது அவர்களுக்கு பரிகாசமா இருக்குமா. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உலகம் நம்மளை பரிகாசம் அடித்தாலும் நிந்திச்சாலும் என்ன பேசினாலும் ஆண்டவருடைய ஆவியை அனுதினமும் நம்ம என்ன செய்யணும்? அப்ப ஒரு தடவை ஊழியக்காரனுடைய கரத்தில் இருந்து நம்ம ஆவியை பெற்றாச்சன்னா நம்ம அனுதினமும் துதிக்கும் போது ஆவியை என்ன செய்யலாம்? அனல் மூட்டி நம்மளே எழுப்பிக் கொள்ளலாம். எத்தனாவது வசனம் வாசித்தோம்? நான் என் பிதாவிலும், பாருங்க, நீங்களோ என்னை காண்பீர்கள், நான் 19 வாசிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள், நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அப்ப பரிசுத்த ஆவியை பெரியது, அந்நிய பாஷையை பெரியது, அவருடைய தரிசனத்தை பெரியது, அவரை காணுகிறது என்னத்தினால? ஆண்டவருடைய கற்பனையை கை கொள்ளுகிறதுனால. ஒருமனப்பட்டா மட்டும் போதாது, கற்பனையை கை கொள்ளணும். கற்பனையை கை கொள்ளாம ஒருமனப்பட்டா யாரு, எந்த ஆவி நமக்குள்ள வரும்? கற்பனையை கை கொள்ளாம இந்த என்னட்ட இயேசு இருக்கிறார், பரிசுத்தாவியா இருக்கிறார்னா என்ன ஆவி? பாருங்க, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற வாக்குறுதி. 4வது என்னது? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற வாக்குறுதி. ஆமென். இது கழுதையும் ஊற்றுவார். கழுதைன்னா கழுதையை போலத்த ஜனங்களும் ஊற்றுவார். ஒரு 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 எழுதியாச்சா? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு தந்திருக்கார். ஆமென். அதனால யாருமே பரிசுத்தாவியை பெறலன்னு சொல்லப்படாது, யாருமே பரிசுத்தாவியை பெறலன்னு சொல்லப்படாது. ஆமென். எப்படின்னா, ஒரு ஃபுல் ஹிந்து மந்திரவாதியா இருக்கட்டு அங்கனோடி போனா இந்த சவுண்டை கண்ட சரி இங்க என்னதான் நடக்குன்னு வந்தான், அவன் இருந்து அவனுடைய தெய்வத்துக்கிட்ட நிற்கிறது போல ஒருமனப்பட்டா அவனுக்கும் கர்த்தர் ஒரு தொடுதலை கொடுத்துட்டு போயிடுவார். அதான் மாம்சமான யாவருக்கும் தன்னுடைய ஆவிய கடைசி காலத்தில், இந்த கடைசி காலத்தில் இது நடக்கும். அதனால பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றேன்னு தப்பு தோரணை போட்டுறக்கூடாது. துதிக்கிற சமயத்தில் மட்டும் பரிசுத்தாவியை டச் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் நம்முடைய இஷ்டப்பத்தடி போகிறோம்னா அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லை. இந்த சொன்னார் தெரியுமா ஒரு வாக்கு தத்தம், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை
ஊற்றுவேன்னு சொன்னார் இல்ல, அந்த இது நடந்துட்டு இருக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்மளை விட்டு மாறி போயிடும். ஆமே, இழந்து போயிடும். ஆமே. அப்ப ஜோம் பண்ணும்போது ஒரு சின்ன டச் வரும். அது அபிஷேகத்தின் ஆவி அல்ல, மாம்சமான யாவர் மேலும் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறது. ஆமே. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவன் ஆண்டவருடைய மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுக்கு பின்னால் போக துணிகிறவன் தான் அபிஷேகம். அபிஷேகம்னா ஒரு வரம், ஒரு கிருபை. ஆமே. ஹல்லேலூயா. அப்ப வாக்கு தத்தம் தந்திருக்காரு, நமக்கு எல்லாம் ஆவிய ஊற்றுவேன். வாசிங்க யோவேல் 2:28. சீக்கிரம் ஆவியை ஊற்றுவேன். அடுத்த லூக்கா 24:49. லூக்கா 24:49. என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ வரும் எங்க இருக்கணுமா? பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டு நம்ம பலன் அடையணும்னா எங்க இருக்கணுமா? அங்க எருசலேமில் இருக்கு. நம்ம எங்க இருக்கணுமா? வீட்டில் சோரங்காரிய மட்டும் அவிச்சிட்டு பிள்ளைய மேய்ச்சிட்டு மாமியை மேய்ச்சிட்டு மாமா மேய்ச்சிட்டு ஆடை மேய்ச்சிட்டு கோழியை மேய்ச்சிட்டு வீட்டில் இருந்தா பரிசுத்த ஆவி இல்லை, இன்னொரு ஆவி கிடைச்சோம். சரி, அடுத்த வசனம் அப்போஸ்தலர் 1:5. ஆகையால் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற என்ன செய்யணுமா? இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைச்சணுமா என்ன செய்யணுமா? காத்திருக்கணும். என்ன செய்யணுமா? வீட்டில் போயிடுத்து அப்படி சுற்றி இப்படி சுற்றி அப்பா கெசல்ல கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சு பார்த்து, அப்பா பாக்கி இடத்துல பார்த்து, அம்மா கெசல்ல கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சு பார்த்து, அப்பா பாக்கி இடத்துல பார்த்து, அல்லிங்க அதை பார்த்து இதை பார்த்து தமாசை அடித்து கூத்தடிச்சுட்டு தெரியப்படாது. பரிசுத்தாவிய நமக்குள்ள வச்சிருக்கணும்னா என்ன செய்யணுமா? காத்திருக்கணுமா. எங்க எருசலேம் இல்லை. பரிசுத்தாவியானவர் ஒழுங்கும் கிரயம் உள்ளவர். ஆமேன் சொல்லலாமே. பரிசுத்தாவியானவர் ஒழுங்கும் கிரயம் உள்ளவர். ஆமேன். வானத்துக்கும் பூமியும் குதிச்சவோ கீழே கடந்து வரும். முத கிடைக்கும்போ இல்லை ரெண்டாவது கிடைக்கும்போ இல்லை மூணாவது கிடைக்கும்போ நமக்கு தாங்க முடியாமல் இருந்தா ஒருவேளை கீழே விழுவோம். உருளுகிறதோ பிறழுகிறதோ பரிசுத்த ஆவி அல்ல, அதுக்கு ஒரு பேர் உண்டு, அலக்களிக்கிற ஆவி. பெந்தேகோஸ்து சபையில என்ன ஆவி இருக்கு? காத்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று பரிசுத்த ஆவியானவர் ஒழுங்கும் கிரயம் உள்ளவர். அந்த ஒழுங்கும் கிரையின்படி நம்ம துதிக்காட்டா நமக்குள்ள என்ன ஆவி? பரிசுத்த ஆவியா அலக்களிக்கிற ஆவியா? சரி, பழைய ஏற்பாட்டிலையும் இதை குறித்து முன் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏசாயா 28:11. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். ஆமேன் சொல்லலாமே. அப்ப இது அந்நிய பாஷை இல்லைன்னு சொல்றவங்க இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இந்த 28வது அதிகாரம் 11வது வசனத்தை சொல்லி கொடுங்க. இயேசு முன் அறிவிக்கப்பட்டது. ஆமேன். நிறைய பேர் சொல்றாங்க அந்நிய பாஷை இல்லைன்னு, நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பேர். அடுத்த 1 கொரிந்தியர் 14:4. அப்போஸ்தலர் பவுல் முன் அறிவிச்சிருக்கிறார். பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். சரி, அப்ப அந்நிய பாஷையை பற்றி யாரு முன்குறிச்சிருக்கிறா? யார் முன்குறிச்சிருக்கு? பவுல். அங்க ஏசாயா தீர்க்கதரிசி முன்குறிச்சிருக்கிறான், இங்க பவுல் முன்குறிச்சிருக்கிறான், இனி ஒரு ஆளு முன்குறிச்சிருக்கிறார், இயேசு. மார்க் எழுதின சுவிசேஷம் 16:17. மார்க் 16:17. அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். பாருங்க, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, அதாவது ஏசாயா தீர்க்கதரிசியில மூலமாக பிதா முன்னறிவிச்சிருக்கிறாரு.
பிதா முன்னறிவிச்சிருக்கிறாரு, ரெண்டாவது அப்போஸ்தலனாகிய பவுல் முன்னறிவிச்சிருக்கு, மூணாவது இயேசுவே தன் வாயினால முன்னறிவிச்சு. அப்ப அந்நிய பாஷை உண்டா இல்லையா? அப்ப இந்த அந்நிய பாஷையில எத்தனை வகை இருக்கு? 2. 2க்கு 2ன்னு தானே சொல்லுவேன். 2. ஆமென். ரெண்டையும் பார்ப்போம். தேவனிடத்தில் பேசுதல். 1, தேவனிடத்தில் பேசுதல். ஆவியில் பேசுகிறான், ரகசியங்களை பேசுகிறான், ஒருவருக்கும் தெரியாத பேசுகிறான், மனிதனிடத்தில் பேசவில்லை, தேவனிடத்தில் பேசுகிறான், தேவனிடத்திலே பேசுகிறான், அவனுக்கும் புரியாது, மற்றவர்களுக்கும் புரியாது. ஆமென். அப்ப நமக்கும் புரியல, மற்றவர்களுக்கும் புரியல. இதை போய் 4 பேருக்கு மத்தியில், புறஜாதிகள் மத்தியில் அந்நிய பாஷையில் போய் ஜோம் பண்ணலாமா? அந்நிய பாஷை பேசுறது என்னது? ஆவியினால தேவனிடத்தில் ரகசியம். அதாவது நமக்கு என்ன தேவை இருக்கோ, எது தேவை இல்லாதது இருக்கோ அதை விட்டுட்டு நமக்கு தேவையானதை ஒன்று கொண்டு பிதாட்ட என்னெல்லாம் கேட்கணும் உள்ளதோ அதை பரிசுத்த ஆவியானவர் கேட்க வைக்கிறது. ஆமென். அது தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணலாம், ஆராதனையில் வந்து துதிக்கும் போது அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணலாம். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது அப்படியே 14வது வசனத்தை வாசி. எண்ணத்தினால் எண்ணில் அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி எனக்கு கருத்து நான் என்ன பண்ணணும், யாது பண்ணணும் எல்லாம் பலனற்று போயிடும். அப்ப எனக்கு என்ன தேவைன்னு யாருக்கு தெரியும்? பிதாவுக்கு தெரியும். அப்ப பிதாவுக்கு தெரிஞ்சா அவருடைய ஆவியினால நமக்கு விண்ணப்பம் வைக்க வேண்டியது அவரே நம்முடைய நாவில் வைக்கிறார். அப்ப அந்நிய பாஷை பெறுகிறதுனால நன்மை நிறைய இருக்கா இல்லையா? ஹல்லேலூயா. ரோமர் 8வது அதிகாரம் 26, 27. ரோமர் 8, 26, 27. அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு அடங்காத பெருமிச்சோடு வேண்டுதல் செய்து ஆவியானவர் சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக பாருங்க, இந்த பரிசுத்தவான்களாகிய நமக்காகவும் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் வேண்டுதல் செய்கிறது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற பாசை தான் அந்நிய பாஷை. ஆமென். அப்போ நம்ம கொண்டு நம்ம எவ்வளோ சுத்தமாக இருக்கிறோம், நம்ம இருதயத்தில் எவ்வளோ ஆண்டவரோடு இருக்கிறோம், எவ்வளோ காத்திருக்கிறோம், எவ்வளோ நேரத்தை கொடுக்குறோம் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அறிஞ்சு நம்முடைய ஜெபம் எந்த நீதிமானுக்கு தேவை, எந்த பரிசுத்தவானுக்கு தேவை, எந்த சபைக்கு தேவை, எந்த ராஜாக்களுக்கு தேவை என்பதை அவர் அறிந்து நம்ம கூட இருந்து ஜெபிக்கிறது தான் அந்நிய பாஷை. ஆமென். இது ஒரு பாஷை, ஒரு விதம். இனி ஒரு விதம் வியாக்கியானங்களை சொல்லணும். ஆமே. இது ஒரு வரம், அந்நிய பாஷையினுடைய வரம். ஆமே. இது எல்லாருக்கும் கிடைக்காது, எங்கோ ஒரு சிலருக்கு மட்டும் கிடைக்கும். ஆமே. ஹல்லேலூயா. மனுஷனிடம் பேசுவது எல்லோரும் பேசுகிறார்கள். ஆமென். பாருங்க, இந்த 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 தேவனிடத்தில் பேசியது இது ரகசியமா நம்ம பேசுறது. ரெண்டாவது மனிதத்தில் பேசு. 1 கொரிந்தியர் 12:10. ஆவிகளை பகுத்தறிதலும் பார்த்ததா பற்பல பாசைகளை பேசி வியாக்கியானம் கொடுக்கிற வியாக்கியானம். இது ஒரு வரம், இது ஒரு வரம். இந்த வரம் எல்லாருக்கும் கிடைக்காது. ஆமே. அந்த அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணியது அதாவது பரிசுத்தாவியை பெற்ற எல்லாருக்கும் கிடைக்க ஒரு கிருபை. ஆமென் சொல்லு. அப்போ அந்த பரிசுத்தாவி பெற்றதுடைய அடையாளம் அந்நிய பாஷை பேசணும். இந்த வரம் எல்லாருக்கும் அல்ல, தகுதி உள்ளவர்களுக்காக மட்டும். ஆமே. அதுதான் நிறைய பேர் சொல்லுவேனா, இவையெல்லாம் இப்படி அந்நிய பேசணும், இந்த அந்நிய பேசுங்க அர்த்தத்தாவியை சொல்லணுமான்னு. இந்த நம்ம பேசுகிற இப்போ பாசை இது அர்த்தத்தை சொல்லுகிற பாசை இல்லை, தேவனோடு ஜெபிக்கிற பாசை. புரியுதா? இது தனி வரம். அது
பல பல பார்சைகளை பேசுகிறதும் அதை வியாக்கியானம் பண்ணுகிறதும் ஒரு வரம். அது எல்லாருக்கும் அல்ல, ஒரு சில. எனக்கு கூட எப்பளாவது முழங்கால் போட்டோ ஏதாவது செய்யும்ப மட்டும் ஒரு சில வார்த்தைகள் வருகிறத அதை திரும்ப எடுத்து சொல்லக்கூடிய ஞானத்தை தருவார், எப்பளாவது ஒருக்கா. ஆமே. மற்ற மாதிரி என்ன செய்யாது, கிடைக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12:30. 1 கொரிந்தியர் 12:30. சத்தமா. எல்லாரும் குணமாக்கும் வரம் உடையவர்களாகவும் அவ்வளவுதானே, ஒரு வசனம் தானே. பாருங்க, எல்லாருக்கும் அந்த வியாக்கியானம் வரும் இல்லை, எல்லாருக்கும் குணமாக்குற வரம் இல்லை. பரிசுத்த ஆவியை பற்றி பேசணும், அந்நிய பாஷையை பற்றி பேசணும், மூழ்கி ஞானஸ்தானத்தை பற்றி பேசணும். இனி மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கு வெள்ளை ட்ரெஸ்ஸு ரெச்சிப்பின் வஸ்திரம். சொல்லுங்க பாப்போம். வெள்ளை ட்ரெஸ்ஸு ரெச்சிப்பின் வஸ்திரத்தினுடைய கலர், ரெச்சிப்பின் வஸ்திரத்தினுடைய கலர். ஆமேன். ரெச்சிப்பின் வஸ்திரத்தினுடைய கலர். ஆமேன். ஹல்லேலூயா. மார்க் 16:16 ஒரு விஷயம் வாசிங்க. எப்படி விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்பட்டான். இந்த ரட்சிக்கப்பட்டவனுக்கு என்ன வஸ்திரம் கொடுக்கிறார் கர்த்தர்? வெண் வஸ்திரத்தை கொடுக்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்ன வஸ்திரம் கொடுக்கிறார்? ரட்சிப்பின் வஸ்திரம். அதனுடைய கலர் என்னது? ஒயிட், ஃபீவர் ஒயிட். ஆமென். அப்ப நம்ம மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தா என்ன பெறுகிறோம்? ரட்சிப்பை பெறுகிறோம். ரட்சிப்பை பெற்றோம்னா நமக்கு என்ன வஸ்திரம் உடுக்கணும்? வெண் வஸ்திரம். பிரசங்கியில ஒரு வசனம் இருக்கு, எடுங்க பாப்போம். பிரசங்கியில 6:1 9:8 வாசி. உன் வஸ்திரம் எப்பொழுதும் வெண்மையாயும் தலைக்கு எண்ணெய் பூசணும். அனுதினமும் என்ன செய்யணும்? எண்ணெய் பூசி ஸ்நானம் பண்ணி வெண் வஸ்திரத்தை என்ன செய்யணும்? உடுக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, நம் ஆண்டவர் ஆராதிச்ச வந்தா வெள்ளை ட்ரெஸ். இந்த ஆராதனை நிமித்தம் எங்க கூட்டம் நடந்தாலும் ஒயிட் அண்ட் ஒயிட். மற்ற மாதிரி நீ கலர் உடுத்துக்கா. ஆமே. ஆண்டோடைய நாமம் வீணில வழங்காத ட்ரெஸ்ஸா என்ன செய்யணும்? உடுக்கணும். ஆமே. சரி, வாசிங்க பார்ப்போம். தாடிக்கு மீசியம் ஒன்று வாசி, மற்ற உடையை பற்றி வாசிப்போம். உபாகமம் 22:5. இனி உடை பரிசுத்தத்துக்கு ஒரு உடை இருக்கு, துக்கத்துக்கு ஒரு உடை இருக்கு, அதாவது விதவைகளுக்கு ஒரு உடை இருக்கு. இப்படி விதமான உடை இருக்கு. நம்ம பரிசுத்தத்துக்கு என்ன உடை போடணும்? ஒயிட். ஆமென். சரி, பாரு. உபாகமம் 22:5 வாசி. புருஷரின் உடைகளை. இனி தாடி மீச வேணுமா வேண்டாமா? வசனம் தெரியுமா? இருந்தாலும் குறிச்சு வச்சிருங்க. சரி, உபாகமம் தாடி மீச. லேவியாகமம் 19:26-31 யாதொன்றையும். அப்ப நம்ம கோழியை என்ன செய்யப்படாது? கழுத்தை நெரிச்சு கொண்டு தின்னப்படாது, செத்து கிடந்தா எடுத்து தின்னப்படாது, பன்னி இறைச்சி தின்னப்படாது. லேவியாகமம் புஸ்தகத்தை போய் பாருங்க. அதுல புசிக்கப்படாதுன்னு உள்ளதான் என்ன செய்யப்படாது? புசிக்கப்படாது. குறி கேளாமலும் நாள் பார்க்காமல் இருக்கிறேன். சரி, வாசி. தேசத்தார் வேசித்தனம் பண்ணி நிறையாதபடிக்கு பண்ண. சரி, ஓகே ஓகே. அடுத்து கைப்பிடி சுவர். இது கைப்பிடி சுவர். வீடு கட்டினா, வீட்டில் என்ன செய்யணும்? நாளைக்கு வீடு கட்டினா என்ன செய்யணும்? மாடியில கைப்பிடி சுவர் கட்டணும். எப்படி கவர்மெண்ட் வரிய வஞ்சிக்கப்படாதோ அதே போல வீடு கட்டினா கைப்பிடி சுவர் கட்டணும். வீட்டுக்குள்ள படி போட்டா படியில சைடுல கம்பி வச்சணும்.
இல்லையெങ്കിൽ ஆண்டவராகிய தேவன் இரத்த பலியை நம்ம தலையில கேட்பார். பாசி உபாகமம் 22:8. கட்டினால் விழுகிறதுனாலே கைப்பிடிச்சவரை என்ன செய்யணுமா? கட்டணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைப்பிடிச்சவரை என்ன செய்யணுமா? கட்டணும். கைப்பிடிச்சவரா கட்டாம வீடு என்ன செய்யப்படாது? பிரேம் என்ன செய்யப்படாது? கட்டப்படாது. ஆமென். வேற ரூமு கட்டினியோ கட்டலையோ கைப்பிடிச்சவர் கட்டி இருக்கணும். ஆமென். அதுலேருந்து ஒரு நாயாயிலும் ஒரு பிள்ளை எந்த உயிரை என்ன செய்யப்படாது? கீழே விழுந்து சாவப்படாது. நகை போடலாமா? போடப்படாதா? ஏன் போடப்படாது? இது நமக்கு தெரியும். இப்போ நகையை பற்றி நான் நிறைய உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வரல. நீங்களே என்ன செஞ்சு வாலண்டியரா நகையை கலத்தினர். ஓகே. அப்போ அதனால நகையை பற்றி ரொம்ப சொல்லலை. 1-2 வசனம் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஏன் நகையை கலத்துறோம்? இது அறியணுமா வேண்டாமா? உங்கள்கிட்ட ஒரு ஆள் வந்து நீ ஏன் நகை போடலைன்னா சொல்லணுமா வேண்டாமா? அதை மட்டும் சொல்லி தந்துட்டு நம்ம காணிக்க போயிடும். சரியா? வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் 17:4. அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிகப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய சிங்காரிக்கப்பட்டு. சரி, இந்த அலங்காரம் யாருக்குள்ளது? வேசியின் அர்த்தம் என்ன? 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஒன்று வருது தெரியுமா? இயேசுவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தமே இது. அப்போ விபச்சாரிக்கு இன்னொரு பேர் என்னது? பேலியாள். பேலியாள்னு யாரு? நான் கொஞ்ச நேரத்தை சொன்ன அவள்தான். அப்ப அவளுடைய அலங்காரம் இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. அப்ப உங்கள்கிட்ட நீங்க ஏன் நகை போடலைன்னா இந்த வசனத்தை மட்டும் சுட்டி காட்டி, இந்த அலங்காரம் யாருக்குள்ள அலங்காரம்? வேசிகளுக்குள்ள அலங்காரம். நாங்கள் வேசிகளாய் இருக்க விருப்பம் இல்லை. நாங்கள் மணவாட்டியாய் இயேசுவை தரித்து கொண்டு இயேசுக சாயலில் இருக்க விருப்பப்படுகிறேன்னு துணிஞ்சு சொல்லணும். புரியுதா? இன்னைக்கு ஊழியக்காரங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்காம, ஏன்னா அப்பா நகை கலத்தி இருக்கோம், அம்மா நகை கலத்தி இருக்கோம். கேக்குதா? அப்பா நகை கலத்தி இருக்கோம், அம்மா நகை கலத்தி இருக்கோம், அதனால இவங்களும் நகை போட்டிருக்க மாட்டணும். அது அப்பா அம்மா போட்டு தரல, அவிய போடலை இல்லை, அது பெந்தைகோஸ்துல அது இல்லை. ஏன்னு தெரியாது. இந்த அலங்காரம் யாருக்குள்ள அலங்காரம்? வேசிகளுக்குள்ள அலங்காரம், வேசி மார்க்கத்தாருடைய அலங்காரம். அப்ப இயேசுடைய பிள்ளைகள் இதை போடலாமா போடப்படாதா? அப்ப ஏன் நகை போடலைன்னா அவங்கள்ட்ட சொல்லலாமா சொல்லப்படாதா? சாவியதோரை இந்த வசனம் ஞாபகத்தில் இருக்கணும். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 2-3 வாசி. உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருபிடித்தது, அவைகளில் உள்ள திரு இருந்து மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கித்து பாரு. அப்போ இந்த வெள்ளியும் பொன்னும் போட்டா நம்ம மாம்சத்தை தின்னுமா? என்ன தின்னுமா? பாதாளம் தின்னும். ஆமே. துரு என்ன செய்யும்? தின்னும். துரு பிடிக்குமா பிடிக்காதா? இப்ப துரு பிடிச்சுமா? பிடிக்கும். ஆமே. அப்போ அந்த துரு என்ன செய்யுமா? தின்னும். இதுக்கு வியாக்கியானங்க எல்லாம் உண்டு, அதுக்கு நான் போகல, தெரியும் இல்ல. அந்த தெய்வம் நகையை கலத்தி போடுன்னு சொன்னாரா? சொல்ல இல்லையா? எங்க சொன்னாரு? மோசேட்டா? தெய்வம் ஜனங்களுடைய நகையை கலத்தி போடுன்னு சொன்னாரா? சொல்ல இல்லையா? எங்க சொன்னாரு? அந்த ஒரு வசனம் கூட வாசிப்போம். யாத்திராகமம் 33:3-5 யாத்திராகமம் 33:5. ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்
அப்ப நீங்க செத்து போகாம இருக்க, எப்படி நீங்க செத்து போகாம இருக்க, ஆண்டவர் உங்க கூட இருக்க, ஆண்டவர் உங்க கூட நடக்க என்ன செய்யப்படாது? நகை போடப்படாது, கலத்திப்படாது. அவங்க வருமானத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு தான் அந்த பொண்ணை நெஞ்சாரு கொடுத்து விட்டாரு. சரி, அதை கூட விட்டுருவோம். பலிபீடத்துல கம்மல் போட்டுட்டு விக்கிரகத்து கொத்து ஆராதனை செய்யலாம செய்யப்படாதா? செய்யப்படாதா? எங்க இருக்கு? யாக்கோபு எழுதின புஸ்தகம் 35வது சாரி ஆதியாகமம் 35:4 நினைக்கிறேன். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் காதாணிகளையும் கொடுத்து அவன் கருவாலிக மூட்டில் மூட்டி வச்ச பிறகுதான் பெத்தேலில் என்ன செஞ்சான்? பலிபீடம் கட்ட போறான். ஆமே. அப்ப ஆண்டவர் அது பாருங்க, அதுக்கு முன்ன ஒரு பலிபீடம் கட்டினா அங்க யாக்கோபு யார்கிட்டையும் காதானியோ மூக்கானியோ விக்கிரகத்தையோ கலத்த சொல்லல, அங்க பலியிட்டனோ எல்லாரும் இருந்தனும். அந்த இடத்துல தேவனுக்கு பிரியம் இல்லை. தேவனுக்கு பிரியமான இடம் எது? பெத்தேல், கர்த்தர் தரிசனம் கொடுத்த இடம். அந்த இடத்துல தான் ஆண்டவர் இருந்து வாசம் செய்கிறார். இவனுக்கு பணத்தில், இவனுக்கு சொந்த பணத்தில், இவனுக்கு விருப்பத்துக்கு ஒரு இடத்தை வாங்கி பலிபீடத்தை கட்டினா அங்க ஆண்டவர் ஒரு அறிவுரையும் சொல்லலை. இப்ப பாருங்க, யாக்கோபு அந்த இடத்துக்கு பேர் ஊருன்னு சொல்ல தெரியல. அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு பலிபீடத்தை கட்டுறான். ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல, நகை களத்தையும் சொல்லல, காதையும் களத்தை சொல்லல, மூக்கானியும் களத்தை சொல்லல, ஒரு மண்ணாங்கட்டியும் களத்தை சொல்லல. அவங்க பாட்டுக்கு என்ன இது பலியும் ஆராதனையும் நடக்குது. அவர் விருப்பப்பட்ட ஸ்தலத்துல ஆராதிக்க போமுன்ன யாக்கோபுட்ட எச்சரிக்கிறார். நீ போமுன்ன காதானியும் விக்கிரகத்தையும் களத்தி எங்க போட சொன்னாரு? கருவாலி முகத்தில் பூத்தி வச்ச பிறகுதான் ஆராதனைக்கு போச்சுன்னா. அப்ப பெத்தேல்ல இருந்தாரா? அதுக்கு முன்ன உள்ள அந்த தேசத்து பேர் பாசுறீங்களா? சீகேமில் அந்த பலிபீடத்தில் இருந்தாரா? பெத்தேலில் இருந்தாரா? பெத்லகேம். ஆமே. அப்ப நகை போட்டு சபையில இயேசு இருப்பாரா? அல்லேலூயா. பைபிள்ல இருக்கா இல்லையா? சீகேமில் பலிபீடத்தை கட்டும் போது, பலிபீடத்தை கட்டி சொந்த பணத்தில் இல்லையா, அப்படிதான் வந்து சொந்த பணத்திலே அவன் இடத்தை வாங்கி பலிபீடம் கட்டி பலி செலுத்தும் போது ஒரு காதானியும் களத்தை சொல்லல, ஒரு மூக்கானியும் களத்தை சொல்லல, ஒரு விக்கிரகத்தையும் தூரேறிய சொல்லல, ஒண்ணுமே என்ன செய்யல, கருவாலி முள்ள புதைச்ச சொல்லல. அப்ப அந்த இடத்துல இயேசு இருந்தாரா? இல்ல. இப்ப பெத்தேலில ஆராதனை பலிபீடம் கட்ட போமுன்னே ஆண்டவர் எச்சரிச்சாச்சு. நீயும் ஒன்ன சார்ந்தவர்களும் அங்க பலிபீடத்துல பலி கட்டணும் பண்ண என்ன செய்யணும்? காதானிய விக்கிரகத்தை கலத்தி போடணும். ஆமேன். இப்ப அந்த அவளுக்கு பேர் என்ன? ரெண்டாவது பெண்டாட்டிக்கு பேரு ராகேல். திருடிட்டு கொண்டு வந்த விக்கிரமும் என்ன செஞ்சாச்சு? பிரயோஜனம் இல்லாம என்ன இது எங்க போச்சு? கருவாலி மூட்டில் போயாச்சு. புதிய ஏற்பாடுல இயேசு சொல்லி இருக்கா இல்லையா? வாசி. ஒற்றலாமிலும் வெந்தயத்திலும் ஜீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விட்டு விட்டீர்கள். ஏன்னா காணிக்க தசம பாகத்தை எல்லாம் கொடுத்துட்டு ஆண்டோடைய நீதியையும் ஆண்டோடைய கற்பனைகளை எல்லாம் நினைச்சிட்டுனா விட்டு விட்டுனா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஒத்தலாமலையும் வெந்தயத்திலும் ஜீரகத்திலும் நீ தசம பாகத்தை கொடுத்துட்டு நீதியை விட்டுட்ட. அப்படி அல்ல, சொல்லு. இவைகளையும் காணிக்கையும் கொடுக்க வேண்டும், நீதியையும் செய்ய நீதியையும் என்ன செய்யப்படாது, விடாம இருக்கணும். ஆமே ஆமேன். நான் காணிக்கை பற்றி பிரசங்கம் பண்ணினா உங்களுக்கு 10,000 ரூபா வந்தா 9,000 ரூபாய் காணிக்கை பெட்டியில கொண்டு போட வேண்டிய இருக்கும். அதனால நம்ம அவசியத்துக்குள்ளதை மட்டும் என்ன செய்வோம் சொல்லிட்டு இருப்போம். அறியாம இருந்தால் பாக்கியம். ஆனாலும் புதிய ஏற்பாட்டினுடைய விதிமுறைப்படி, புதிய ஏற்பாட்டினுடைய விதிமுறைப்படி காணிக்க ஒரு எல்கை கிடையாது. உங்களுக்கு வருமானம் வர 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 நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சாப்பிட்டு கொஞ்சம் சேமித்து வைத்து விட்டு பாக்கிய தேவனுடைய ராஜ்யத்துக்காக கட்டி எழுப்பணும். நம்ம கடனை கட்டி தீர்த்துட்டே இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்லு, கடன் வாங்காதிருப்பாயாக. நீ கடன் கொடுக்கிறவனாயிருக்கணும். நீ கடன் கொடுக்கிறவனாயிருந்தா உன்னை என்னது வாலாக்காமல் தலையாக்குவேன், உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன், இப்படி செய்வேன், இப்படி செய்வேன்.
அதாவது பெந்தேகோஸ்து மார்க்கம் என்றால் கை கொடுக்கிற மார்க்கமா இருக்கணும், கையை விடுகிற மார்க்கமா இருக்கக்கூடாது. ஆமே, நம்ம 4 பேருக்கு எதிர்பார்க்காம உபகாரம் செய்கிறவர்களா இருக்கணும். 4 பேருக்கு கையை ஏந்துகிற பிச்சைக்காரலா இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நம் பிச்சை எடுக்கிறது அல்ல, ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடும்போது அவர் பலகனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் நம்முடைய வீடை நிரப்ப வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப காணிக்க கொடுக்கணும். புதிய ஏற்பாடுல இயேசு சொல்லி இருக்கார். சரியா? கொடுக்கணுமா வேண்டாமா? எப்படி எல்லாம் கொடுக்கணும், சட்டன் சட்டன்னு வாசிக்கணும். ஊழியக்காரனுடைய சம்பளம், நீ கொடுக்குற தசமபாக யாருடைய சம்பளம்? அப்ப என்ன சம்பளத்தை வஞ்சிக்கலாமா? எனக்கு சம்பளத்துக்காக வேண்டி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு இல்லையா? ஆசீர்வதி பாரு, உங்களுக்கு காணிக்க ஊழியக்காரனுக்கு சம்பளம் கொடுக்கும்படியா, அநேகம் கொடுக்கும்படியா உங்களை ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா? அப்ப இந்த ஊழியக்காரனுக்கு சம்பளமாக தந்த பணத்தை நீ கொடுக்கணுமா வேண்டாமா? வாசி பார்ப்போம். எண்ணாகும் 18:29-32. வேகம் வேகமா போ, ஒரு 10 நிமிஷத்தில். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு காணிக்கையிலும் உள்ள உச்சிதமான பரிசுத்த பங்கை எல்லாம் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைப்பாக செலுத்த வேண்டும். ஆதலால் அவர்களோடு சொல்ல வேண்டியது, உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது என்னன்னா, படைக்கும்போது களத்து வரத்திலும், அப்படின்னா விவசாயத்தில் உள்ள பொருளானாலும் சரி, இல்லை தொழில் செய்கிற இடத்துல உள்ளதானாலும் சரி. அடுத்தது இருந்து எடுத்து செலுத்துகிறது போல லேவியனுக்கு எண்ணப்படும். லேவியனுக்கு என்னப்படுமா? என்ன லேவியன் யாரு? ஊழியக்காரனுக்காக கர்த்தர் ஆலய ஆசீர்வதித்து, களஞ்சியத்தை ஆசீர்வதித்து கொண்டு வந்து கொடுக்கிறார். ஆமே. நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் எவ்விடத்திலும் புசிக்கலாம், அது செய்யும் சம்பளம். இப்ப ஆசாரியனுக்கு சம்பளத்தை, உங்க ஊழியக்காரனுக்கு சம்பளத்தை எடுத்து வச்சுட்டு, ஐயோ அந்த ஊழியக்காரன் பாவம், இல்ல அந்த ஊழியக்காரன் பாவம்னு கொஞ்சம் போல எடுத்து அவியலுக்கு எல்லாம் கொடுத்துட்டு ஒரு 10,000 ரூபாய் தாரன்னு வச்சுக்கோ, ஐயோ ஒரு 5,000 ரூபாய எடுத்து அவளுக்கு கொடுத்து இவனுக்கு கொடுத்துட்டு திரும்ப என்கிட்ட கொண்டு வர்றது சரியா? என் சம்பளத்தை என்கிட்ட கேட்காம எப்படி கொடுத்த? எப்படி கொடுக்கலாம்? எப்படி கொடுக்கலான்னு கேட்க. ஆண்டவர் எனக்கு தர சொன்ன சம்பளத்தை எப்படி நீ மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கலாம்? கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? கொடுக்கப்படாது. ஆமேன். அதுவே பெரிய பாவம். ஆமேன், ஹல்லேலூயா. அப்படி உனக்கு கொடுக்கணும்னு தோணிச்சுன்னா உனக்கு பணத்திலிருந்து கொடு. ஆமேன். ஊழியக்காரனுக்கு சம்பளத்திலிருந்து எடுத்து என்ன செய்யப்படாது? நாளைக்கு வளரும்போது ஊழியக்காரன் சரி விட்டுருவான், சரி நாளைக்கு வளரும்போது காணிக்க கொடுக்க சமயத்தில் ஊழியக்காரனுடைய சம்பளத்தில் கை என்ன செய்யப்படாது? கை வச்சப்படாது. ஆமேன். ஆலயம் கட்ட காணிக்க கொடுக்கணுமா வேண்டாமா? ஆலயம் கட்ட காணிக்க கொடுக்கணுமா வேண்டாமா? யாத்திராகமம் 25:1-9 வரை அந்த காணிக்க வாரதை மட்டும் வாசித்து நிறுத்திடுங்க. மற்றவர்கிட்ட வாங்கப்படாது. எரிஞ்சு கொண்டாடுவானு இல்ல, உற்சாகம் இல்லாம கொண்டாடுறோம் தெரியுமா? அது அது அந்த அந்த வீட்டுல எரிச்சல் தான் வரும், சாபம் தான் வரும். ஆமே. உற்சாகமா தாரோண்ட வாங்கணும், மற்றவங்க வாங்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ஊழியக்காரனுடைய சம்பளத்தில் என்ன செய்யப்படாது? கை வச்சப்படாது. ஆலயம் கட்ட நீங்க காணிக்க கொடுக்கணும். இந்த 25வது அதிகாரத்தை 1-9 வரை வாசித்து அங்க இருக்கு. அடுத்து காணிக்கை எங்க கொடுக்கணும்? கண்ட இடத்துல என்ன செய்யப்படாது? பலி செலுத்தப்படாது, ஆராதனை செலுத்தப்படாது.
இந்த பந்தியில் கை போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு பந்தியில் இன்னொரு ஆராதனை அட்டென்ட் பண்ணக்கூடாது, தவிர்க்க முடியாது. தூர தேசத்துக்கு போயிருப்போம், அப்போ ஒரு ஆராதனை யாரோ ஆண்டவர் நாமத்தை சொல்லி போகணும், நம்மளை சொல்லி உள்ள காணிக்கையை போடணும், ஆமேன்னு சொல்லி தலையை கொடுக்கப்படாது. புரியுதா? இனி உங்கள் ஊழியக்காரனை தவிர எந்த ஒரு ஊழியக்காரனையும் தலையை என்ன செய்யப்படாது, கொடுக்கப்படாது. என்னையும் கஷ்டம் வந்தால் ஊழியக்காரன்ட்டு தான் வரணுமே தவிர என்ன செய்யப்படாது, பாதம் கழுவாத ஒரு இடத்துல போய் என்ன செய்யப்படாது, தலையை கொடுக்கப்படாது. உபாகமம் 12வது அதிகாரம், வேகமாக வாசி. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் இளைப்பாறுதலிலும் சுதந்திரத்திலும் இன்னும் பிறகு பரலோகத்துக்கு இன்னும் போவல்ல, பரதேசிக்கு இன்னும் போவல்ல, நீங்கள் யோர்தானை கடந்து போய் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தில் குடியேறும் போது சுற்றிலும் இருக்கிற உங்கள் சத்துருக்களை எல்லாம் அவர் விலக்கி உங்களை இளைப்பாற பண்ணுகிறதுனால், அதாவது சுகமா கஷ்டப்படும் போது அல்ல, எப்படி வேதனைப்படும் போது அல்ல, துக்கப்படும் போது அல்ல, சுகமாய் வாழ்ந்திருக்கும் போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி சுகமாய் வாழ்ந்திருக்கும் போது, வாசி. உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவருடைய நாமம் விளங்கும்படி உங்களை தெரிந்து கொள்ளும்படி ஓர் இடம் உண்டாயிருக்கும், அங்கே நீங்கள் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளையும் உங்கள் பலிகளையும் தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் உங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து நீங்களும் உங்கள் குமாரர்களும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் வேலைக்காரரும் உங்கள் வேலைக்காரிகளும் இல்லாமல் உங்கள் வாசலில் இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படுவீர்களாக. கண்ட இடமெல்லாம் இந்த இடத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். சர்வாங்க தகன பலிகளையும் தசம பாகங்களையும் கண்ட இடமெல்லாம் என்ன செய்யப்படாது. ஆமென். ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனையை கண்ட இடத்துல போய் என்ன செய்யப்படாது, சிஎஸ்ஐ கண்டா அங்கே போகிறது, பெந்தேகோஸ்தை கண்டா அங்கே போகிறது, அதை கண்டா போகிறது, இதை கண்டா போகிறது, அங்கே போகிறது, நகை போட்டு நாட்டிட்டு இருந்தால் அங்கே போகிறது, பாதம் கழுவாத இடம் இருந்தால் அங்கே போகிறது, இங்கே போகிறது என்ன செய்யப்படாது. பழையன ஒளிந்தன, புதியன புகுந்தன. 19 வாசி சீக்கிரம். உன் கோத்திரம் ஒன்றில் இடத்தில் மாத்திரம் உன் சர்வாங்க தகன பலிகளை இட்டு யாவையும் அங்கே செய்வாயாக. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளும் ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக நீ வாசலில் எங்கும் எப்படி உன் இஷ்டப்படியே புசிக்கலாம். எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போய் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியதை செலுத்திட்டு ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செலுத்திட்டு பாக்கி இருக்கிறது அது உனக்கு. இதன்படி நடக்கிறதும் நடக்காததும் உங்க விருப்பம். இப்போ உங்க வலது கையில் ஆசீர்வாதமோ இடது கையில் சாபமோ தந்திருக்கிறார். கற்பனையின்படி நடந்த ஆசீர்வாதம், கற்பனையின்படி நடக்கலைங்கி சாபம். வாசி. மரணமும் ஜீவனமும் உன் கையில் இருக்கிறது. ஆமென். உபாகமம் 30வது அதிகாரம், உபாகமம் 30வது அதிகாரம் வாசி 14 வாசி. நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன்.